எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பமேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறியச் செய்வாய் நீயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடியன் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாத செம்பச்சோதி திருவையாறு அகலாத செம்பச்சோதி விரும்பிச் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்குலகம் அரும்பி தரும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி உன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே அபிராமி சமயம் நன்றே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆனி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி பகல் 1 மணி வரை, பின்னாடி பஞ்சமி திதி, ஆயில்ய நட்சத்திரம் 10 மணி 4 நிமிடம் வரை, பின்னாடி மக நட்சத்திரம், ஆயில்ய இருக்கிற வரை சுத்த யோகம், மகம் வந்துட்டா மரண யோகம், ராகுகாலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6 வரை, யமகண்ட 12 முதல் 1:30 வரை, குளிகன் 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? இன்று சூரியன் குரு மிதுனத்தில் இருக்கு, கடகத்தில் புதனும் சந்திரன் இருக்கு, செவ்வாய் சிம்மத்தில் இருக்கு, செவ்வாய் கேதும், சனி ராகு மகரத்தில் இருக்கு, சுக்கிரன் மேஷத்தில் இருக்கு. அன்பான நேயர்களை, இந்த மேஷ ராசிக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு இன்று குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல இடம் இல்லை. ஆனால் சனி ராகு நல்ல இடத்துல இருக்காங்க, 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. அதோட 4ஆம் அதிபதி 4லே இருக்காரு, அது ஒரு சிறந்த அமைப்பு. 4 கூடியவன் பலமாக இருப்பது மிக சிறப்பு. அந்த காலங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். அப்படி நேற்றுலேருந்து அந்த மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு 11 மணி வரைக்கும் இருப்போம், அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடும். அதனால இன்னைக்கு 4ஆம் இட அதிபதி நல்லா இருக்கு. அதனால குரு பகவான் சரியில்லா இருக்காலும் இந்த சனி ராகு பலமா இருக்கு. அதனால மேஷ ராசிக்கு பரவாயில்ல, கவனமா நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் அருமையான இடத்துல இருக்காங்க, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருக்காங்க. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரமாதமா இருக்காங்க, சனி ராகு. அது வேறு 2 சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு. உங்களுக்கு சந்திரன் நல்லவன் தான், அவங்க உச்சம் பெற்றது நல்லது. ஆட்சியில், சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு, நல்லது. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையான நாள், நல்ல வசந்தமான காற்று வீசுகிறது. நல்ல கவனமா செயல்படுங்க, நல்லதே நடக்கும். மிதுன ராசி என்பவர்கள, உங்களுக்கு இன்று ஜென்ம குரு, ஜென்மத்தில் குரு இருக்காரு. உங்களுக்கு எந்த காரியமும் சரியா இருக்காது. அதனால பார்த்து நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம்னா என்ன? இருக்க இடத்தை விட்டு வெளியில் எங்கேயாவது கிளம்புற மாதிரி, வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், இடம் மாறலாம், பதவி மாறலாம். இப்படி பல மாற்றங்கள், பல அமைப்புகள் இருக்கு. அதில் ஏதாவது உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. நீங்கள் ஏன்றதுன்னா சுபவரியமாக பண்ணுவோம், நல்ல வரைகள் பண்ணலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், குழந்தைகள் யாராவது திருமணத்துக்கு வாய்ப்பாக இருந்தால் திருமணம் செய்யலாம். இல்லைன்னா பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி கடகராசி என்பவர்களை, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுவோம். தட்சிணாமூர்த்திக்கு வில்வபத்திரத்தினால அர்ச்சனை பண்ணிக்கலாம், ரொம்ப புண்ணியம். அதனால நல்லது செய்யணும். கொண்டக்கடலை நைவேத்தியம் பண்ணலாம், அதெல்லாம் சுண்டல் போட்டு குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணலாம், இதெல்லாம் நல்லது. இப்போ நீங்கள் இந்த கொண்டக்கடலை மாலை போடுறோம்னா, அந்த மாலையை நாம் என்ன பண்ணுறோம்? திருப்பி பயன்படுத்துறது இல்லை, அதை தூக்கி குப்பையில் போட்டுறாங்க. அதனால அது கூட நான் அந்த புட்பங்களெல்லாம் குப்பையில தான் போடுறோம், அது புட்பங்கள் வாடி போகின்றது. அதனால அது மாதிரிலாம் சில கருத்துகள் இருக்கு. அதனால அன்பான நேயர்களை, குரு பகவானுக்கு பிரியமானது என்னவோ அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அன்பான
சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இருந்தாலும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு சனி ராகு 7ல் இருக்கக்கூடாது. மனைவியினுடைய உடலில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல அருமையான இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் தருவாங்க. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 10ல் குரு பவுசை குறைப்பாங்க. நல்ல நிலைமை இல்லை. அதனால பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படும். மேலதிகாரிட்ட ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. அன்பான நேயர்களை உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு பெரிய சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. 8ஆம் இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லை. அதனால பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. முதலீடு செய்யாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கவனமாக பண்ணிட்டு வாங்க. அன்பான துளாராசி என்பதில் அமோகமான நாள் உங்களுக்கு. நல்ல காற்று அடிக்குது. ஊற்றி கொடுங்கள். பத்திரமா வச்சுக்கணும். நேரம் நல்லா இருக்குது. 7:30 எல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சனி பகவானும் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அது 3ஆம் இடம் நல்ல படம். குரு 7ல் இருக்காங்க. திருமணம் நடைபெறும். குழந்தைகள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகலாம். தொழில் துவங்கலாம். நல்ல காரியங்களாக செய்யலாம். அன்பான நேயர்களை மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு சரியில்லை. 6ஆம் இடத்துல இருக்காரு. 7:30 வேலை நடக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பது ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 7:30 முடிய போகிற நேரம். எனக்கு 7:30 கழிவு நேரத்தில் அதை பண்ணிட்டு இதை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன். 7:30 யாருக்கும் மரணத்தை செய்யாது. கஷ்டப்படுத்தும். அதான் தவிர வேற ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். 7:30 கழிவு நேரம் அந்த மாதிரி பயமுறுத்துறாங்க அப்படிலாம் இல்லை. அதனால் அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்துல. இருந்தாலும் ஜென்மச்சனி இருக்குது. ஜென்மத்தில் ராகு இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 4ல் இருக்காங்க. 4ல் இருந்தாலும் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 10ஆம் இடத்தை பார்த்தா தொழிற்சாலை நன்றாக இருக்கும். அன்பான மீன ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஏழைகளுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் நீங்கள் 7:30 சனி இருப்பதால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து காக்காய்க்கு சாதம், எள்ளு சாதம் வைங்க. எள்ளு தீபம் ஏற்றுங்க. சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பத்திரம் கிடைச்சதுன்னா அதனால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி கண்ணு கிடைத்தால் வாங்கி பயிர் செய்யுங்க. அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப நல்லது. ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளை நிறைய திசை திருப்பி விட்டு நிறைய டிவிலையும் இதுலேயும் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அது அவ்வளவு திருப்தியாக தெரியலை. இன்னும் ஆதிகால தோஷ பரிகார நூல் அப்படின்னும் பழைய நூல் ஒன்று இருக்கணும். ஒருத்தர் டிவியில் புதுயுகம் டிவியில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏற்புடையதா எனக்கு தெரியலை. அதனால் இது நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம கருவில் உருவாகின்ற பொழுதே பிரம்மதேவன் நம்ம தலையில் எழுதிட்டார். இதுதான் நடக்கும், இது இப்படித்தான் நடக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பெரிய அதாவது ஔவையார் சொல்லியிருக்காங்க. கந்த புராணத்தில் இருக்குது, ஹரிச்சந்திர புராணத்தில் இருக்குது. இதெல்லாம் நிறைய நூல்கள் எல்லாம் அந்த ஊழ்வினை பயனை மாற்றி அமைக்க யாராலையும் முடியாது. அதனால் இறை பிரார்த்தனை செய்து வந்தவையானால் நமக்கு அந்த ஊழ்வினை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகாது. நீங்கள் எத்தனை தவணை ராமேஸ்வரம் போங்க, எத்தனை தவணை காசிக்கு போங்க, ஆனால் அந்த ஊழ்வினையை மாற்றி அமைக்க யாராலையும் முடியாது. அதனால் ஒருத்தருக்கு ஊழ்வினையை மாற்றி அமைச்சிட்டா எல்லாருக்கும் மாற்றி அமைக்கிற மாதிரி வரும். நல்ல திசைகள் நடக்கணும், நல்ல புத்திகள் நடக்கணும். ஜாதகத்தில் நல்ல திசைகள் நடந்தால் தான் கோச்சார பலன்லாம் ஒத்து வரும். திசைகள்லாம் நல்ல திசைகள்னா கோச்சார பலனில் நமக்கு குரு இப்போ 9ஆம் இடத்துல இருக்காரு. திசை நல்ல திசையில் 7:30 சனி நடக்குது. தனுசு ராசி என்ன பண்ணுறது? தனுசு ராசிக்கு 7:30 சனி நல்ல வண்ணத்தில் கெடுதல் தான் பண்ணுவான். இப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் இறை வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் ஏமாந்து அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. சுவாமிகளுக்கு நிறைய செய்யுங்க. கோவிலில் தீபம் இல்லைன்னா அந்த தீபம் இல்லாத ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து விளக்கு போடுங்க.
முடிஞ்சுன்னா ஒரு கரண்ட் விளக்கு போடுங்க. இப்போ கிராமங்களில் எத்தனையோ கோயிலெல்லாம் விளக்கே இல்லாமல் இருக்குது. முடிஞ்சுன்னா அந்த மாதிரிலாம் செய்யுங்க. அந்த மாதிரி கோயிலை கண்டுபிடிச்சி அந்த கோயிலுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு செஞ்சீங்கன்னா எல்லா தோஷமும் நிவர்த்தியாகும், எல்லா பரிகாரமும் உண்டு. இறைவனுக்கு நம்ம எவ்வளவு அன்போடு பக்தியோடு செய்கிறோமோ நமக்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நல்லது நடக்கும். நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், நன்றாக படிக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தை கொடுக்கணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.